அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஒரு தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தில் கொடுத்துருந்தாங்க. என்ன தீர்ப்பு அப்படின்றது எல்லோரும் நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த தீர்ப்பு யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர், திருடர் குல திலகர், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தற்கூரி விஜய் அவர்கள். அதாவது என்ன வழக்கு அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 2019 பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறை அவங்க வீட்டில் சோதனை பண்ணுறாங்க. சோதனை பண்ண பார்த்து அவங்க வீட்டில் கணக்கு காட்டியதை விட அதிகமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபா கிட்ட ஏதோ சம்திங் அமௌண்ட் பிடிச்சதா அப்படின்னு சொல்லி அந்த டைமில் சொல்லியிருந்தாங்க. நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸே இருக்குது, அதையும் நான் ஆட் பண்ணுறேன், பிரச்சனை கிடையாது, சரிங்களா? ஸோ அது வழக்கு சம்மந்தமாக அப்போவே கேஸ் நடத்தி நீங்கள் இவ்வளோ கணக்கு கம்மியாக காமிச்சிருக்கீங்க, ஸோ அதனால் நீங்கள் 1.5 கோடி ரூபா அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. டாக்குமெண்ட்டாகவும் கொடுத்துருந்தாங்க, தீர்ப்பாகவும் கொடுத்துருந்தாங்க. பட் அது கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு. அதாவது 2022 தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2022 திரும்ப இவர் என்ன பண்ணியிருக்காரு, கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, நான் அந்த காசை மறைச்சது உண்மைதான், ஆனால் எனக்கு அவங்க அப்பயே அபராதம் போடலை, ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு அபராதம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு அதுலேருந்து வரி விலக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை நான் கட்ட மாட்டேன், எனக்கு அதுக்கு எனக்கு ஃபேவராக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிருக்காரு. ஆனால் கோர்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களும் நாங்கள் கரெக்டாக சட்டத்தின்படி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் அதுலேருந்து விலக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை கோர்ட்டில் பேசியிருக்காங்க. இவங்களும் இல்லை, சட்டத்தின்படி இவங்க எனக்கு அந்த வருஷமே எனக்கு பண்ணியிருக்கணும், ஆனால் இவங்க அது ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு பண்ணியிருக்காங்க, அதனால் எனக்கு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுவிதமான உருட்டை உருட்டிருக்காரு. அதாவது எப்படியாப்பட்ட உருட்டை அப்படின்னா, லியோ படம் 600 கோடி வசூலாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஃபுல்லாக பரப்பி விட்டாங்க. அதாவது எப்படின்னா, இவங்களுடைய பிஆர் டீமை வச்சு, இவங்களோட ரசிகர்களை வச்சு, ஸோ ப்ரொடியூசர்ஸை வச்சு, இந்த மாதிரி அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை வச்சு வெளில ஃபுல்லாக பரப்பி விட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட்டில் கணக்கு காமிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 404 கோடி தான் கணக்கு காமிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உருட்டெல்லாம் இவங்களுக்கு இப்போ மட்டும் கிடையாது, ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உருட்டெல்லாம் இவங்க உருட்டியிருக்காங்க. ஸோ உருட்டிட்டு திரும்பவும் கோர்ட்டில் போயிட்டு எனக்கு விலக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோர்ட் என்ன பண்ணியிருக்கு, தலையிலேயே தட்டி இந்த 1 கோடி 50 லட்சத்தை நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இந்த கேஸில் தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திரும்பவும் கோர்ட்டுக்கு போயிட்டு என்னால் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னவர், அரசியலுக்கு நான் ஊழலை ஒழிப்பேன், இங்கே நடக்கிற முறைகேடுகளை தடுப்பேன், இங்கே இருக்க மக்களுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொன்னவர், ஆனால் 2019 பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முறைகேடுகள் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த ஒரு வழக்கு மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி 2 கார் வாங்கியிருக்காரு, BMW கார் ஒன்று, ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று வாங்கியிருக்காரு. அதுக்கும் இதே பிரச்சனை தான், அதுக்கும் நீங்கள் கம்பல்சரி கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இவர் கட்டாமல் டைரெக்டாக போயிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. அப்போ தான் கோர்ட்டில் இருக்க நீதிபதி ஒருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் மட்டும் ஹீரோ மாதிரி நடித்தா பத்தாது, நிஜ வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒரு ஹீரோ மாதிரி தான் நடந்துக்கணும், உங்களை ரசிகருக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் படத்தில் தான் ரீல் ஹீரோ அப்படின்னு நினச்சா வாழ்க்கையிலேயும் நீங்கள் ரீல் ஹீரோவாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கலாய்ச்சி விட்டார் அந்த டைமில். ஸோ அந்த வார்த்தைகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனவர் தான் இந்த திருடர் குல திலகர், ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர், தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள், சரிங்களா? ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவர் சொந்தமாக இவர் நேமில் ஃபைல் பண்ணுற ஐடிலேயே இவருக்கு ஒழுங்காக பண்ண தெரியல. அதாவது எப்படின்னா, இண்டிவிஜுவலாக இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஐடி ஃபைல் பண்ணுவேன், எனக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படின்றத நான் பார்ப்பேன், நான் கரெக்டாக கணக்கு காமிப்பேன், கரெக்டாக கட்டுவேன், கரெக்டுங்களா? இதையே இவர் ஒழுங்காக பார்க்க தெரியல. ஒழுங்காக பார்க்க தெரியாமல் அபராதம், அட்லீஸ்ட் அந்த அபராதத்தை விதிச்சாங்க இல்லைங்களா, அதை அப்போவே கட்டி முடிச்சிருந்தா கூட பெருசாக பிரச்சனை வந்திருக்காது. அதை இவ்வளோ நாள் நான் கட்ட மாட்டேன், எனக்கு லேட்டாக ஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கோர்ட்டுக்கு போயிட்டு இப்போ கட்சி ஆரம்பிக்க பார்த்து பிரச்சனையில் நிற்கிது. இப்போ மக்கள் என்ன பார்த்துட்டு இருக்க மக்கள் என்ன நினைப்பாங்க, எதிர்கட்சிக்காரர் என்ன நினைப்பான், அதுவும் முக்கியமாக சீமான் என்ன நினைப்பான். ஸோ இதை பற்றிலாம் எந்த கவலையுமே இல்லாமல் கூச்சப்படாமல் திரும்பவும் கோர்ட்டில் போயிட்டு அதே வாதத்தை தான் வச்சுருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, இந்த கேஸ்லேருந்து அவர் கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பாக அவர் 1.5 கோடி ரூபா பெனால்ட்டி கட்டி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இவர் இப்போ எலெக்ஷன் கேம்பெயின் போகிறாங்க இல்லைங்களா, அங்கே போய் பேச பார்த்து தான் இவர் மட்டும்தான் நாட்டிலே யோக்கிய மாதிரி, இவர் மட்டும்தான் மக்களுக்கு அப்படியே நல்லதை அறுத்து தள்ளின மாதிரி, இவர் மட்டும்தான் இது வரைக்கும் இந்தியாவிலே எப்படி சொல்கிறது, ஊழல்னால் என்னன்னு தெரியாது, வாங்கின பணம் எல்லாம் வாங்கின சம்பளம் எல்லாத்தையும் நான் கரெக்டாக கணக்கில் காமிச்ச மாதிரி, எப்போ பார்த்தாலும் நான் கேரியரில் உச்சம் அப்படின்னாங்க. கேரியரில் உச்சம் என்னன்றது இப்போ லியோ படத்தோடைய வசூலிலே சொல்லிட்டாங்க. ஒரு லியோ பட வசூல்லையே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் இன்னும் என்னென்ன ஃப்ராடுத்தனம்லாம் பண்ணியிருப்பார், இன்னும் என்னென்ன ஃப்ராடுத்தனம்லாம் பண்ணுறதுக்காக இவர் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்றதையும் பொதுமக்கள் ஆகிய நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய யோகிதை என்ன அப்படின்றது தெரியும். அதாவது சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, தன் கட்சிக்காரனுக்கே சொந்த குடிக்க சுத்தமான குடிநீர் கொடுக்க வக்கில்லையா. அதாவது ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் சரி, மதுரை மாநாட்டிலையும் சரி, சென்னையில் ஒரு போராட்டம் நடத்தினாலே அங்கேயும் சரி, இப்போ நடந்த
திருச்சியில் நடந்துச்சு இல்லைங்களா, அங்கேயும் சரி சொந்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு வாய் தண்ணி கொடுக்க வக்கில்லாத திரு விஜய் அவர்கள் தான் நாகப்பட்டினத்தில் இருக்க மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லைன்றார். அங்கே வந்திருக்க கட்சிக்காரர்களுக்கே தண்ணி கொடுக்க முடியாதவர் எப்படி பிளான் பண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி கொடுப்பார் அப்படின்றதையும் மக்கள் இங்கே யோசித்து பார்த்தீங்கன்னா இவருக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குன்றது புரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன். இந்த 1.5 கோடி ரூபா அபராதம்ன்றது கேரியரின் உச்சத்தில் இருக்கிறவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது அவருக்கே தெரியும். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணது நான் ஏமாத்தினேன் அப்படின்னு அதை அவர் ஒத்துக்கிட்டார். என்ன ஒத்துக்கிட்டார் அப்படின்னா, எனக்கு பிரச்சனை இருக்குன்றது ஓகே, பட் ஆனால் 2019 நடந்த அந்த விஷயத்துக்காக அந்த பிரச்சனைக்காக எனக்கு 2022 அபராதம் விதிச்சது தான் தப்பு அப்படின்னு தான் அவர் கோர்ட்டுக்கு போய் அந்த டைமில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதாவது என்னன்னா, நான் ஒருத்தவனை கொலை பண்ணியிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. நான் ஒருத்தவனை கொலை பண்ணியிருக்கேன். எப்போ பண்ணியிருக்கேன்? 2023 பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன போலீஸ் கண்டுபிடிச்சி 2025 தான். ஸோ அதனால் எனக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜட்ஜிக்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னா, ஜட்ஜி கையில் வச்சுருக்க சுத்தியாலே நான் அடிப்பாரா அடிக்க மாட்டாரா? சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்லலாம். இப்போ 2024 ஒருத்தவங்க வீட்டில் நான் திருடி இருக்கேன். அந்த பழக்கம் எனக்கு கிடையாது, விஜய் மாதிரி எனக்கு கிடையாது. நான் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள், 2023 ஒரு 20 சவரன் நாங்கள் திருடி இருக்கேன். ஸோ என்ன 2025 தான் போலீஸ் பிடிக்கிறாங்க. என்கிட்ட அந்த நகையை ரெக்கவரி பண்ணல போலீஸ். நான் எங்கே இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னை கோர்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஜட்ஜி என்னை கேட்குறாரு, ஏன்ப்பா நீ தான் நகையை திருட்டு நீ தான் மாட்டிக்கிட்டல, போலீஸ் கேட்குறாங்க, நீ ரெக்கவரி பண்ணணும், ரெக்கவரி நீங்கள் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா நான் ஜட்ஜிக்கிட்ட சொல்கிறேன், ஐயா நான் திருடினது 2023, இவங்க என்ன பிடிச்சது 2025, இப்போ என்ன கேட்டால் நான் என்ன ஐயா பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஜட்ஜி என்ன பண்ணுவார்? என்ன நினைப்பார் ஃபஸ்ட்டு? என்ன சரி நானாச்சும் ஒரு திருடன் என்ன அப்படி நினைப்பார்? நீங்கள் தான் ஒரு கேரியரின் உச்சத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய நடிகராச்சு. 600 கோடி வசூல் அப்படின்னு சொல்லிட்டு 404 கோடி தான் கணக்கு காமிச்ச நடிகர் தான் நீங்கள் ப்ரொடியூசர் தான் காமிச்சிருப்பாரு. பட் நீங்கள் ஒரு நல்ல நடிகர் யோக்கியனாக இருந்திருந்தீங்க அப்படின்னா அதை எதிர்த்து நீங்கள் கோர்ட்டில் கேஸ் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா அவர் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். பட் அதையும் நீங்கள் பண்ணல அப்படின்னா அந்த ஊழலுக்கு நீங்களும் துணை புரியுறீங்கன்னு அர்த்தம். அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒன்று வசூலானது 400 கோடி தான், நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணது 600 கோடி. ஒன்று இது உண்மையாக இருக்கணும், இல்லை அப்படின்னா வசூலானது 600 கோடியாக இருக்கணும், நாங்கள் திருட்டு கணக்கு காமிச்ச 400 கோடி அப்படின்றது தான் இதுதான் உண்மையாக இருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது தான் உண்மையாக இருக்கணும். இது ரெண்டில் எது உண்மையாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம், இல்லை ஸ்டேஷனில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை வந்து நீங்கள் பண்ணாமல் இருக்கார். யார்? ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர், திருடர் குல திலகர் அப்படின்னு கூட சொல்லலாம். புதுசாக வந்து டைலாக் கிடையாது, கேரியரின் உச்சம் அப்படின்னு சொல்கிறத விட இதுக்கப்புறம் நான் ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர், ஆனால் சட்டத்தால் 1.5 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்று நிபந்தனை கொடுத்த ஒரு குற்றவாளி அப்படின்றதையும் நீங்கள் இதுக்கப்புறம் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ சீக்கிரமாக போய்ட்டு அந்த அபராத தொகையை கட்டுங்க. இல்லை அப்படின்னா வேறு மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றது என்னுடைய அனுமானம். ஸோ அதே மாதிரி இதுக்கப்புறம் நான் ஊழலை ஒழிக்க வந்தேன், நாட்டுக்கு நல்லது பண்ண வந்தேன், அந்த ஈர வெங்காய்க்கு அதெல்லாம் வேணாம். ஆல்ரெடி மாட்டிக்கிட்டீங்க, இன்னும் எக்ஸ்போஸ் ஆவீங்க. இன்னும் நிறையா விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வெளில வந்துக்கிட்டே இருக்கும். சாரி, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதுக்கும் வர சனிக்கிழமை நீங்கள் என்ன உருட்டுவீங்கன்றதையும் நான் இப்போவே சொல்கிறேன். பாஜகவும் திமுகவும் கூட்டு சேர்ந்து தான் இவர் பேரில் வந்து அவதூறு கிளப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னாலும் சொல்லுவீங்க. அதையும் 4 அணில்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மன் நம்பி மரத்துக்கு மரம் தாவிட்டு இருக்க போதுங்க. அதாவது எப்படின்னா, இவர் 2025 அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்றத பாஜகவும் திமுகவும் 2019 கண்டுபிடிச்சிருச்சு. கரெக்டுங்களா? 2019 கண்டுபிடிச்சி அப்போவே கேஸ் போட்டாங்க, அப்போவே ஒரு ஃபைன் போட்டாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு? 2022 கோர்ட்டுக்கு போயிட்டார். கோர்ட்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க? 2025 தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? இப்படியும் ஒரு உருட்டுனாலும் உருட்டுவாங்க. எப்படின்னா, இவர் கட்சிக்கு ஆரம்பித்ததுனால இங்கேருந்து இப்போ 2025 2019 போய் ரைடை பண்ணி 2022 கேஸை ஃபைல் பண்ணி 2025 தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வரி விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றில் மட்டும் இது மட்டும் தான் பிரச்சனையாக இருந்துச்சு. சரி, இந்த ஒன்றில் மட்டும் தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் கிடையாது. இது இல்லாமல் ரோல்ஸ் ராய்ஸ் கார் அப்படின்னு சொல்லி கார் ஒன்று வாங்கியிருந்தார், அதுக்கும் இதே பிரச்சனை தான். BMW ஒரு கார் வாங்கியிருந்தார், அதுக்கும் இதே பிரச்சனை தான். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறமாவது சம்பாதிக்கிற காசில் கொஞ்சமாச்சும் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும். ப்ராப்பராக வரி கட்டினாங்க அப்படின்னா மட்டும்தான் மக்கள் இவரை மதிப்பாங்க. எல்லாம் கண்டிப்பாக மதிக்க மாட்டாங்க. இதனால் தேர்தலையும் பார்த்தீங்கன்னா சிறப்பான அடி கண்டிப்பாக உண்டு. அடி இந்த சென்ஸ் மக்கள் வாக்குகளால் இவருக்கு பதிலளிப்பார்கள். நன்றி, வணக்கம்.